அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இன்வெஸ்ட்ரி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். நான் போன கும்பாபிஷேகம் அந்த கோவில் வந்து சிவன் கோவில். அந்த கோவிலோட பேர் வந்து பிரித்திங்கீஸ்வரர் கோவில். இந்த சிவன் கோவிலில் வந்து கும்பாபிஷேகம் சிறப்பாக முடிவடைஞ்ச பிறகு அம்மனுக்கு வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வர் திருக்கல்யாணம் நடக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தட்டு வரிசை அவங்கவுங்க வீட்டில் விருப்பப்பட்டது எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நானும் இன்பாக்குட்டி அம்மாலாம் சேர்ந்து ஒரு 5 தட்டு வரிசை எடுத்துகிட்டு போயிருந்தோம். வளையல், பூ, குங்குமம், மஞ்சா, சாமிக்கான துணி அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். பாருங்கள், இதுதான் அந்த தட்டு வரிசை. எவ்வளோ அழகாக நிறைய பேர், நான் மட்டும் இல்லைங்க, நிறைய பேர், கிட்டத்தட்ட அங்கே ஒரு 50-60 தட்டுக்கு மேலே இருந்தது. பார்க்கவே அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்தது. 60 தட்டு இல்லை, அதுக்கு மேலே இருக்கும். பாருங்க எவ்வளோ அழகாக எல்லாருமே வரிசை நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் நடந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி எல்லாருமே வந்து சாமிக்காக வரிசை கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ சாமி திருக்கல்யாணத்துக்காக இந்த வரிசைலாம் வந்து போயிருந்தது. அதுலேருந்து இன்பாக்குட்டி நிறைய திராட்சை, சாக்லேட்டு, பிஸ்கெட்டு, முறுக்கு, அதிரசம் என்னென்ன அவளுக்கு வேணுமோ அதெல்லாம் அவள் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தா. ஸோ யாரும் எதுவும் கேட்கல. ஸோ இருந்தாலும் பாப்பா குழந்தை தானே, அதனால குழந்தைய யாரும் எதுவும் சொல்லலை. இந்த மாதிரி வருஷத்தட்டெல்லாம் எடுத்துன்னு போய் முடிச்ச பிறகு சுவாமி திருக்கல்யாணம் வந்து ஸ்டார்ட் ஆனது. திருக்கல்யாணம் ஸ்டார்ட் ஆனது நாங்கள் வெளியே அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா, சுந்தரேஸ்வர், மீனாட்சி எல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் அங்கே தான் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம். இவங்களுமே ஐயரும் வந்து அங்கே தான் அந்த டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு அப்பளெல்லாம் உடச்சிட்டு இருந்தாங்க. அந்த அப்பளம் எத்தனை அப்பளம் நொறுங்குன்னு தெரியுமா? எனக்கு ஒரு அப்பளமும் எங்கள் இன்பக்குட்டிக்கு ஒரு அப்பளமும் கொடுத்துருந்தா கூட நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருப்போம். கிட்டத்தட்ட காலையிலேருந்து கல்யாணம்னு சொல்லி கிட்டத்தட்ட அந்த கல்யாணம் முடியறதுக்கு மணி 1-1:30 மணி ஆயிடுச்சு. மதியம் போல் ஆயிடுச்சுங்க. நல்லா அழகாக ஐயரும், அவரும் ஐயர் தான், அவரும் லேடி வேஷம் போட்டுட்டு அழகாக மீனாட்சி சுந்தரேஸ்வர் திருக்கல்யாணத்துக்கு அவங்களே பொண்ணு மாப்பிள்ளையாக வந்து அழகாக வந்து ஆடிட்டு இருந்தாங்க. அப்பளம் உடச்சி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே. ஸோ இதெல்லாம் பார்த்து நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். கை தட்டிட்டு அந்த சிரிச்சுக்கிட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. கேலி கிண்டல் பண்ணிவிட்டு நல்லா இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாருங்கள், சாமியாண்ட போயிட்டு அப்பளம் உடைக்கிறாங்க. உடைச்சிட்டு கல்யாணம் நாங்கள் இங்கே தான் பண்ணுவாங்க வெளியே அப்படி சொல்லிவிட்டு எல்லோரும் சுற்றி வெளியே உக்காந்துட்டு இடம் பிடிச்சிட்டு உக்காந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு ட்விஸ்ட்டு வச்சாங்க பாருங்கள். கல்யாணம் வெளியே கிடையாது, மூலஸ்தானத்துக்குள்ளே எவ்வளோ பேர் போக முடியும்? நானும் முட்டி மோதி உள்ளே போய் எப்படியாச்சும் எடுத்துடணும் ஒரு கிளிப்பிங்ஸ்ன்ட்டுன்னு போனேன். முடிஞ்ச வரைக்கும் எடுத்துருக்குறேன். பட் ஆனால் உள்ளே போனவொன்னே கூட்ட நெரிசல்னால அந்த மாங்கல்யம் இது பண்ணதெல்லாம் காமிச்சதெல்லாம் நல்லா தெரிஞ்சது. உள்ளே போனவொன்னே சரியாக தெரியல. அதுக்கப்புறம் சுவாமி திருக்கல்யாணம் முடிஞ்சு அம்மா கழுத்தில் இருக்கிற மாங்கல்யமெல்லாம் வந்து நல்லா பார்த்துட்டு சிறப்பாக சாமி தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் ஜம்முன்னு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. இதுக்கு இடையில் ஒரு ஃபங்க்ஷனுக்கும் போய் வந்தோம். நாங்கள் காலையில் கும்பாபிஷேகம் முடிச்சுட்டு கல்யாணத்துக்கு நடுவில் ஒரு காது குத்து ஃபங்க்ஷனுக்கும் போயிட்டு வந்தோம். அந்த கிளிப்பிங்ஸும் உங்களுக்கு அடுத்தது வரும். சரி பாருங்கள். இன்வெஸ்ட்ரி சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஐயரும் அந்த லேடி வேஷம் போட்டுட்ருக்குற ஐயரும் வந்து அழகாக ஆடிட்டு இருக்கிறாங்க. இது வந்து சிறு காணொலியாக நிறைய போட்டுட்ருக்கிறதுக்காக பதில் நான் வந்து ஒரு பெரிய காணொலியாகவே வந்து சரி இது திருக்கல்யாணம் மட்டும் நம்ம ஒரு பெரிய காணொலியாக நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணியிருக்கேன். பாருங்கள், மாங்கல்யம் வந்து காட்டிட்டு உள்ளே போகிற வரைக்கும் நல்லா கிளியராக தெரியுது. அதுக்கப்புறம் என்னென்னமோ முட்டி மோதி பார்த்தேன், முடியல. அதுக்கப்புறம் உள்ளே போய் அம்மனுடைய முகமும் அந்த மாங்கல்யம் வந்து அந்த லேடி இவங்க வந்து போடுறது, மாலை போடுறது அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சுது. ஃபோனில் அந்த அளவுக்கு கிளியராக தெரியுதா என்னன்னு தெரியல. ஸோ இது முடிச்சுட்டு வந்து சைடில் வந்து அம்மாவும் அப்பாவும் நல்ல பெருமாளும் மீனாட்சியும் வந்து உள்ளே இருக்கிறதும் சிவலிங்க வடிவிலையும் அது உருவமாகவும் இருக்கிறாங்க இந்த கோவிலில். ஸோ அதுதான் இந்த கோவிலோடைய சிறப்பே. உருவமாகவும் காட்சி அளிக்கிறாங்க, உருவம் எல்லாமே காட்சி அளிக்கிறாரு லிங்க வடிவிலையும். ஸோ அதுதான் இந்த கோவிலோட சிறப்பு. எவ்வளோ அழகாக வந்து வீற்றிருக்கிறாங்கன்னு பாருங்கள். அம்மா கழுத்தில் அழகாக மாங்கல்யம் தெரியுது. அது மட்டும் தெரிஞ்ச அளவுக்கு போதுமா, இதுக்கே உங்களுக்கு நன்றி அப்படி சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இன்வெஸ்ட்ரி சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் பிரித்திங்கேஸ்வரர் அருள் கிடைக்கட்டும்.